ஹலோ எவ்ரிவன், ஆர்கனோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி சிஎஸ்ஐஆரில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓஎம்சி பேஸ் பண்ணி 3 கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் சிஎஸ்ஐஆரில் கேட்டது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓஎம்சி பிஒய்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஆல்ரெடி 3 கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த கொஸ்டினை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக புரியும். ஓகேங்களா, வாங்க கொஸ்டின் பார்க்கலாம். Question பாருங்க. In the solid state, the stable structure of the metal cluster ருத்தனியம் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. Ru3 CO10 PPH3 twice அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 18 எலக்ட்ரான் ரூலை வந்து பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக இந்த கொஷினை சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா, அதாவது ஒரு டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா 18 எலக்ட்ரான் ரூலை வந்து ஒபே பண்ணிச்சு அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்டேபிளாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ நம்ம ஆல்ரெடி 18 எலக்ட்ரான் ரூல் பற்றி நம்ம படிச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ருத்தனியம் காம்ப்ளெக்ஸ் வந்து 3 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ ஒரு ருத்தனியம் காம்ப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்னா அது 18 எலக்ட்ரான ரூலை வந்து ஃபாலோ பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு எத்தனை ருத்தனியம் காம்ப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்குது. ஓகேங்களா, 3. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ருத்தனியம் இருக்குது. இப்போ வந்து ஒரு ருத்தனியமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ருத்தனியம் காம்ப்ளெக்ஸும் 18 எலக்ட்ரான் ரூலை ஃபாலோ பண்ணிச்சுன்னா ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல 3 இருக்குது. அப்போ வந்து இன்டூ 18 வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 54 எலக்ட்ரான்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, அப்போது இங்கே கொடுத்துருக்கிற இந்த 4 ஆப்ஷனில் எந்த காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸை நம்ம வந்து கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட 18 எலக்ட்ரான் ரூல் நம்ம எப்படி கவுண்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 54 எதுக்கு வருதோ அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து ஷார்ட்கட்டாக நம்ம வந்து ஈஸியாக இதை வந்து எது ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எது வந்து 54 எலக்ட்ரான் வருது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ABCD அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஸ்டினில் ருத்தனியம் வந்து 3 டைம்ஸ் இருக்குது, CO வந்து 10 டைம்ஸு, PPH3 வந்து 2 டைம்ஸ் இருக்குது இல்லைங்களா நமக்கு கொடுத்துருக்குற காம்ப்ளெக்ஸில். ஆனால் வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சரில் இந்த லாஸ்ட் ஸ்ட்ரக்சர் மட்டும் ஒரு நிமிஷம் பாருங்களேன். லாஸ்ட் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ருத்தனியம் 3 டைம்ஸ் இருக்குது, CO வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 டைம்ஸ் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல PPH3 குரூப் இருக்குது பார்த்திங்களா, ட்ரைஃபினைல் ஃபாஸ்பின், அந்த குரூப் இல்லை. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சராக இருக்காது, ஏன்னா இந்த காம்ப்ளெக்ஸில் அந்த PPH3 குரூப்பே இல்லையே. ஸோ வந்து இது வந்து இதுக்கான ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ இது 3ல் தான் எந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டேபிள் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு 54 எலக்ட்ரான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ ருத்தனியமோட பேலன்ஸி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ருத்தனியம் வந்து அயன் ஃபேமிலிக்கு கீழே வரும், அயன், ருத்தனியம், ஆஸ்மியம். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு 8 வருங்களா. ஸோ ருத்தனியத்துக்கு வந்து 8. டோட்டலாக எவ்வளோ ருத்தனியம் இருக்குது, இங்கே 3 ருத்தனியம் இருக்குது. ஓகேங்களா, 3 ருத்தனியம், ஒரு ருத்தனியம் புத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 எலக்ட்ரான். ஸோ 3 × 8 எவ்வளோ வரும் நமக்கு 24, 3 ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ருத்தனியத்துக்கு இடையில பிரிட்ஜிங் இருக்குது. ஓகேங்களா, ருத்தனியமும் இப்போ இந்த ருத்தனியம் எடுத்துகிட்டா எவ்வளோ எலக்ட்ரான் ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னா 2. அப்போ இந்த ருத்தனியம் 2, இங்கேயும் 2. அப்போ வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பிரிட்ஜிங் இருக்குது. ஸோ 3 × 2 6 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து ருத்தனியத்துக்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சுற்றி எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இந்த இடத்துல எவ்வளோ கார்பனைல் CO குரூப் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. ஸோ 10 × 2 CO குரூப் வந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணும், 2 எலக்ட்ரான்ஸ், அதோட ஹாப்டிசிட்டி 2. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 × 2 20. ஓகேங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ட்ரைஃபினைல் ஃபாஸ்பின் கொடுத்துருக்காங்க, 2 ட்ரைஃபினைல் ஃபாஸ்பின் இருக்குது இல்லைங்களா. அப்போ ஈச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 எலக்ட்ரான்ஸை வந்து டொனேட் பண்ணும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 × 2 4
4. இப்போ வந்து நம்ம டோட்டலாக இதை கவுண்ட் பண்ணலாம். ஸோ 4 + 4 வந்து 4 + 6 10, 10 + 4 14. ஸோ 4 போட்டுக்கலாம். 1 1 3 5. ஸோ 54 வந்துருச்சுங்களா. ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இதில் வந்து 54 எலக்ட்ரான்ஸ் வந்து வருது. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரிமைனிங் 2வையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரானை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா இதில் வந்து எது பண்ணுதா பண்ணலையாங்கிறத வச்சு நம்ம ஆப்ஷன் ஏயா இல்லையா அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ருதனியம் எத்தனை ருதனியம் இருக்குது? 3 × 8 24. ஓகேங்களா. இந்த இடத்துல எந்த பிரிட்ஜிங்கும் இல்லைல்ல. ருதனியத்துக்கு இடையில எந்த பிரிட்ஜிங்கும் இல்லை. இந்த இடத்துல வந்து பிரிட்ஜிங் கார்பனைல் கொடுத்துருக்காங்க. நார்மல் கார்பனைலாக இருந்தாலும் பிரிட்ஜிங் கார்பனைலாக இருந்தாலும் நமக்கு வந்து அதோட ஹாப்டிசிட்டி 2 தான். ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 8 கார்பனைல் இருக்குது. ஸோ சரி, டோட்டலாக 10 கார்பனைல் இருக்கும். இந்த இடத்துல 5 இருக்கும், இந்த பக்கம் 5 இருக்கும். ஸோ 10 × 2 = 20. ஓகேங்களா. எத்தனை இங்கே ட்ரைஃபனைல் ஃபாஸ்ஃபின் இருக்குது, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 2 × 2 = 4. ஓகேங்களா. இப்போ நீங்கள் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா 8 48 தான் வருது. ஓகேங்களா. ஆனால் நமக்கு 54 எலக்ட்ரான்ஸ் வந்து வந்தால் தான் அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி வராது. ஓகே. ஸோ ஆப்ஷன் பி இல்லை. சியா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இப்போ சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ருதனியம் எத்தனை இருக்குது? 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ 3 × 8. 8 அப்படிங்கிறது ருதனியத்தோட வேலன்சி. 8 × 3 24. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளோ கார்பனைல் இருக்குது? டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5, 10 10 × 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 வந்துடும். ட்ரைஃபனைல் ஃபாஸ்ஃபின் 2 × 2. ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து 4. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ருதனியத்துக்கு இடையில பிரிட்ஜிங் இருக்குது. இந்த ருதனியத்துக்கு இடையில பிரிட்ஜிங் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிட்ஜிங்க்கு பிரிட்ஜிங் ருதனியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இருக்குது. ஸோ 2 × 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா 4. இப்போ நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா 4 8 8 12 2 1. ஸோ 52 வருது. இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 54 வரல. ஸோ ஆப்ஷன் பியும் வராது, சியும் வராது. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரி. ஓகேங்களா. ஸோ இந்த கொஷினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா. இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா இன்னொருக்கா வீடியோ பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.